வல்லமை மிக்க ஞானி அந்த காலகட்டத்தில் சொன்ன வார்த்தை, நாங்கள் கையை தூக்கினால் இந்த அண்ட சராசரங்கள், உங்களுக்கு 9 கோள் தெரியும், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் சொல்லி. ஆனால் அந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான கோள்கள் பந்துக்கள் மாதிரி அங்கங்க உருண்டுகிட்டு இருக்குது. நமக்கு நம்மளுடைய பால்வெளி மட்டும் தான் தெரியும். ஆனால் அந்த பால்வெளியை மட்டும் ஐயா சொல்லல. நாங்கள் கையை தூக்கினால் இந்த அண்ட சராசரங்களும் எங்கள் கை கீழே. அப்பவே சொன்னாங்க ஐயா, எனக்கு மட்டும் சொன்னாங்க. இன்னைக்கு உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தான் யார் என்று. 2013 சித்ரா பௌர்ணமியிலிருந்து உலக நன்மைக்காக நான் வந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு சுவடியின் வாயிலாகவும் பத்திரிகையின் வாயிலாகவும் அவருடைய சொற்பொழிவின் வாயிலாகவும் இந்த உலக மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் நமது ஓங்காரக்குடில் ஆசான். அன்பர்கள் இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க, முருகனே அரங்கன், அரங்கனே முருகன் என்று ஒவ்வொரு அன்பரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எப்படி சாத்தியம்? உங்கள் மனதில் யாருக்காவது ஐயப்பாடு இருந்தால் அதற்கு தம்பியானனுடைய அனுபவத்திலிருந்து கொஞ்சம் கடன் வாங்கிக் கொள்வோம். 26/4/1979 உங்களுக்கெல்லாம் இந்த தேதியை நீங்க மறக்கவே கூடாது. இந்த பூமியில் ஒரு சுத்த ஞானி, இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு சுத்த ஞானி வாசி வசப்பட்ட நாள். இன்னும் எளிமையாக சொல்வதென்றால், முருகனே அரங்கன், அரங்கனே முருகன் என்று இன்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அதற்கு வித்து, அதனுடைய விதை 26/4/1979 அமாவாசை அன்று இரவு ஐயா தவம் செஞ்சிட்டு இருக்கும் போது, இரவு இந்த துறையூரில் இந்த புண்ணிய பூமியில் ஐயா தவம் செய்து கொண்டிருக்கும் போது மூச்சு காற்றோடு காற்றாக உள்ளே புகுந்தான் முருகபெருமான். மூச்சு காற்றோடு காற்றாக உள்ளே புகுந்தான் முருகபெருமான் உள்ள போயிட்டா என்ன நடக்கும்? முருகபெருமான் மூச்சு காற்றோடு காற்றாக உள்ளே போய்விட்டால் என்ன நடக்கும்? 2 விஷயம் நடக்கும். சரியாக சொன்னா 2 விஷயம் சிறப்பா நடக்கும். உலக மாயை, மனமாயை அத்தனையும் அற்று போய்விடும். உலக மாயை, மனமாயை அத்தனையும் அற்று, சுத்த தங்கம், ஒரு தூசு கூட இல்லாத, ஒரு மாசு கூட இல்லாத ஒரு சுத்த தங்கம் ஓங்காரக்குடில் ஆசான். அது மட்டுமா? 2வது விஷயம், இந்த பிரபஞ்சத்தில் முழு முதுக்கடவுள் முருகபெருமான். முருகபெருமானே ஐயாவுடைய உடம்புல போய் தங்கிட்டாங்கன்னா, அன்று முதல் இன்று வரை ஐயாவுடைய உடம்புல தங்கி உங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் ஆசி கொடுத்து கொண்டிருப்பது முருகபெருமான். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 26/4/1979 அன்று அமாவாசை அன்று இரவு ஐயா அதை சொல்லுவாங்க, பாப்பா உடம்பெல்லாம் சிலிர்க்கும். உட்காந்து தவம் செஞ்சிட்டு இருந்தப்பா, இரவு இருக்கும்பா, ஒரு ஒளிப்பிளம்பு சல்லுன்னு வந்துச்சுப்பா, உடம்புல அப்படி இறங்கின மாதிரி ஒரு உணர்வு. என்னன்னு கேட்டேன். நான் தான்ப்பா, அமைதியா இரு, உன் உடம்புல சாடுறேன் இன்னையிலிருந்து அப்படின்னு அசீரி மாதிரி ஐயாவுக்கு கேக்குதான். நான் தான்ப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, பதஷ்டப்படாத, நீ தவத்தை கண்டினியூ பண்ணு, நான் தான் வந்திருக்கேன், உன் உடம்புல இன்று முதல் சார போகிறேன் என்று அந்த காட்சியை ஐயா விவரிக்கும் போதே மெய் சிலிர்க்கும். நம்மளுடைய மயிர்கால்கள்லாம் நிற்கும், அப்படியே கண்ணில் தண்ணி வரும். அப்படிப்பட்ட ஒரு காட்சி அது ஐயா சொல்றாங்க. அன்று முதல் இன்று வரை இது மேடை பேச்சு அலங்காரத்துக்கெல்லாம் இங்க சொல்லலைங்க. தம்பையானனுக்கு தெரியும், அன்பர்களுக்கு தெரியும், நெருங்கி பழைய அன்பர்களுக்கு தெரியும். மேடை பேச்சு அலங்காரத்துக்காக எமது ஆசானை, எங்களது ஆசானை, உங்களது ஆசானை உயர்த்தி கொடி பிடிப்பதற்காக நாங்கள் சொல்லவில்லை. உண்மையை சொல்கின்றோம், சத்தியமிட்டு சொல்கின்றோம். நவகோடி சித்தர்கள் திசைகளின் திருவடியில் சத்தியமிட்டு சொல்கின்றோம். அன்று முதல் இன்று வரை ஐயாவுடைய உடலில் சாட்சாத் முருகபெருமான் தங்கி இருந்து ஆசி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் அன்பர்கள் முருகனே அரங்கன், அரங்கனே முருகன். ஏன் இதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் நீங்க அப்பவே சொல்ல வேண்டியதானே? சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அடக்கம் தான் யாரும் வெளிக்காட்டாம இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு சமுதாய சூழ்நிலை, ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை தனக்கு சாதகமாக வரும் வரை
அமைதியாக இருக்க வேண்டும் என்று சித்தர்களுடைய சபையின் கட்டளை. அதையும் சொல்றாங்க. பழைய போற்றி தோப்பு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுப்பிரமணியர் தான் திருவடிகள் போற்றின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அகத்தியர்னு ஆரம்பிச்சுட்டு வரும். இடையில அந்த சுப்பிரமணியரை எடுத்துட்டாங்க. மறைச்சிருப்பா, இப்ப வேணாம், காலம் வரும்போது நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க ஒரு காரணத்துக்காக மறைச்சு வச்சாங்க. ஆனால் அன்று முதல் இன்று வரை ஓங்காரக்குடில் ஆசானுடைய உடலில் தங்கியிருந்து மக்களுக்கெல்லாம் ஆசி கொடுத்து கொண்டிருப்பது சாட்சாத் பரம்பொருள் முருகப்பெருமான் தான். இன்னொரு விஷயம், இந்த பிரபஞ்சத்தில் முழு முதல் கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு எல்லா தேவதைகளும் எல்லா சக்திகளும் கட்டுப்படும். அது உங்களுக்கு தெரியும். எப்ப முருகப்பெருமான் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்களோ அப்பவே ஆதி மறைகளெல்லாம் போற்றக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆசியும், நவகோடி சித்தரிசிகளின் ஆசியும், 30 முக்கோடி தேவரிசி கணங்களின் ஆசியும், சப்த கன்னிகளின் ஆசியும், சப்த திக்கு 8 திக்கு பாலர்களின் ஆசியும், சப்த ரிஷிகளின் ஆசியும், 48,000 ரிஷிமார்களின் ஆசியும், நாயன்மார்களின் ஆசியும், ஆழ்வார்களின் ஆசியும் சேர்த்து நீங்கள் ஐயாவை வணங்கும் போது உலகத்தில் உள்ள அனைத்து மகா சக்திகளின் ஆசியும் உங்களுக்கு ஆசி கொடுக்கிறது என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க சும்மா போய் ஐயாவை கும்பிடுறோம், ஏதோ சாக்லேட் கொடுக்கறாங்க, வாங்குறோம், சாக்லேட் இனிப்பு நல்லா இருக்குது, போன தடவை கொடுத்ததை விட இந்த தடவை வேற கம்பெனி சாக்லேட் கொடுத்துருக்காங்க இப்படின்னு நினைச்சிட்டு ஏமாந்து போயிடாதீங்க. இப்படின்னு நினைச்சிட்டு ஏமாந்து போயிடாதீங்க. நீங்க ஐயாவை போய் வீழ்ந்து வணங்குறது முருகப்பெருமான மட்டுமில்ல, உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் அனைத்து நல்ல சக்திகளையும் மண்டி போட்டு வீழ்ந்து வணங்குகிறீர்கள். எங்க கிடைக்கும் இந்த வாய்ப்பு? எங்க கிடைக்கும்? அப்பேற்பட்ட ஒரு இடம் இந்த ஓங்காரக்குடில், அப்பேற்பட்ட ஒரு புனித பூமி. இந்த காலகட்டத்தில் நாம் இங்கு பிறந்திருக்கின்றோம், நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே நாம் செய்த புண்ணியம். இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டில் ஒரு ஞானி தோன்றவில்லை என்றால் எங்கு தேடுவீர்கள்? எங்கு கிடைக்கும்? ஐயா, இந்த உலகத்தில் 730 கோடி மக்கள் இருக்காங்க, பெரிய பெரிய மல்யுத்த வீரர் இருக்கான், விஞ்ஞான நிபுணர்கள் இருக்காங்க, ராக்கெட்டை விடுறான், எல்லாம் பண்றான். ஒரு வாள் எடுத்தா 20 தலை உருளும். ஒரு போர்க்கப்பல் அனுப்பிச்சானா ஒரு நாட்டை காலி பண்ணுவான், ஒரு சுவிட்சை தட்டினா ஒரு நாடு காலி, ஒரு நகரம் காலி, எல்லாம் பண்ணுவான். அவன் உயிரை அவன் காப்பாற்ற முடியுமா? அவன் உயிரை அவன் காப்பாற்ற முடியுமா? எவனாவது எந்த தலைவனாவது இந்த பூமியில் நான் மரணத்தை வென்றேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஐயா சொல்றாங்க, நான் மரணத்தை வென்றிருக்கிறேன் என்று சொல்கின்றார்கள். எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆளு, ஒரே ஒரு ஆளு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள 730 கோடி மக்கள் ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீங்க அப்ப கவனிக்கணும். ஐயா சொல்றாங்களே இது என்னன்னு கவனிக்கணும். ஓங்காரக்குடிலுக்கு வரோம், சாமி சொல்றாங்க, சாப்பாடு போடுறாங்க, ஓங்காரக்குடியில் ரசம் நல்லா இருக்கும். இது ஒரு பெரும்பான்மையான பேச்சு. ரசம் நல்லா